கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையாக இந்த புதிய காலை பொழுதை கொடுத்து நம்மை ஆண்டவர் சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள், ஆண்டவரும் அதை விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் சமூகத்திலே நன்றியிருந்த உள்ளத்தோடு அவர் சமூகத்திலே அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். நமது பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். இயேசுராஜனே, உம்மை காண வாஞ்சையோடு வந்தேனே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே தோத்தரித்து பாடுவே. புதிய இரக்கங்களினால் ஒவ்வொரு நாளையும் முடிசூட்டி தருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனோரமியமான ஆண்டவரே, இளங்காற்று வீசுகின்ற இந்த புலர்காலை பொழுதுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்மை புரிய முயலுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை அறிகிறீர். உம்மை சரியாக புரிந்து கொண்டு உம்மையே புகலிடமாக நம்பி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பாக்கியம் உள்ளவர்களாக்கும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற எங்கள் திருச்சபை குடும்பத்து மக்கள், உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவரே, திருச்சபை சாராத உறவுகள் யாவரையும் ஆண்டவரே நீர் உமது வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். சுவாமி, வந்திருக்கிறவர்கள் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்லட்டும். எங்களுடைய கவனம் சிதறாதபடி ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதம் அணிந்து ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 81வது பாடலை பாடுவோம். வந்தனம் வந்தனமே தூமி கொண்டீரமே, இதுவரையில் எமையே காத்தயம் துறையே வந்தனம், இதுவரையில் எமையே வளமாய் காத்தயம் துறையே மிக தந்தனம், சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாழமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூசுரர் பதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூசுரர் பதியே, சர்வ வியாபகமு எம்மை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே, பூரணரே
உந்தன் சாக்கு அவரா தருளி ஒழுங்கிட்ட அல்லாவிக்கு உந்தன் வாக்கு தவறா தருளி ஒளிந்திட்ட வல்லாவிக்கு துதியே. 111ஆம் சங்கீதம் முறையாக வாசிக்க. அல்லேலுயா, நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமுமே. அவர் நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகளெல்லாம் மாறாதவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. அதுக்கு பயப்படுவது ஞானத்தை அவர் கட்டளைப்படி செய்கிற அவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ் என்னென்றைக்கும் நிலைக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதாக்காலம் இருக்கிறபடியே ஆமென். சபையார் அமர்வோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். முதல் வேத பாகம் 2 ராஜாக்கள் 5, 8 முதல் 14. இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் 5 வசனங்கள் 8 முதல் 14 முடிய. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் என்பது. அன்பானவர்களே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை எழுந்து நின்று கேட்போம். அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் சமாரியா கலிலேயா நாடுகளுக்கு இடையே நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்திற்குள் போகும்போது குஷ்டரோகமுள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு உரத்த சத்தத்தோட கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டு திரும்பி வந்து அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் சமாரியன். இயேசு அவனை கண்டு, 10 பேரும் சுகமாகவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனே ஒழிய கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு வேறொருவரும் திரும்பி வரவில்லையா என்று சொல்லி அவனை பார்த்து, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்பதே.
வசனத்தை வாசித்து கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு பிள்ளாதாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தியின் பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் தியானத்திற்கென்று கடவுள் நம்மோடு பேசுவதற்கு கொடுத்த வேதபாகம் 17ஆம் அதிகாரம். சற்று முன் வாசித்த லூக் காஸ்பல் 16 வார்த்தை. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அனுபவம் முகங்குப்புற விழுந்து உமது பாதத்தண்டையிலே ஆண்டவரே நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வாசித்தோம். ஆண்டவரே, எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறீர் என்ற உணர்ந்து வெளிப்படுகிற அந்த செயல் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க ஆண்டவரே அதன் உள்ளான சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2004 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது இப்படி கேட்டால் எப்படி தெரியும்? அப்படிதானா? வெரி குட். சுனாமி, பேரலை எவ்வளவு பாதிப்புகளை கொண்டு வந்தது. மனிதன் கடவுளுடைய படைப்பு இந்த இயற்கைக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்று உணர வைத்த பெரிய தருணம். நாட்டையே உலகத்தையே அதிர ஆச்சுது. அப்போது என்னுடைய நண்பர், உங்களுக்கு தெரியும், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஐஎல்ஸில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாரும். நானும் என் நண்பன். அப்போது அவர் ரெவரண்ட் குமணன், இப்போது ஆம்பூரில் இருக்கார், பெங்களூர் அவருக்கு சொந்த ஊர். அவர் சேவா பாரத்னு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். அப்போது அவர் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அங்கே போயிட்டார். கொஞ்சம் அப்போது குழப்பமான சூழ்நிலை நம்ம நிர்வாகத்தில் இருந்தது. அதனால் யாரை கேட்டு போனேன், எப்படி போனேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்களுக்கு நிறைய கேள்வி அப்படி தான் நிர்வாகத்தில் வரும். இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது இந்த புதர் கிடக்கு, அதெல்லாம் வெட்டி பூச்செடி நடலான்னு நீங்கள் ஒரு மம்பட்டி எடுத்துகிட்டு போங்க, யார் எங்கேருந்து வந்த யார், ஆனால் அது அப்படியே கிடந்தால் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நிறைய கேள்விகள் வரும். பிரியமானவர்களே, இங்கே அவர் தொட்டில் பாடு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், இங்கே குளச்சல் பக்கத்தில் அந்த இடத்துல ப்ராஜெக்ட், அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக உதவிகளை செய்வதற்கு அவங்க அனுப்பி வச்சாங்க. அவங்க அவர் வேலை பார்த்த ஆஃபீஸ் தலைமையகம் ஹைதராபாத். அப்போது வந்த உடனே நண்பர் இல்லையா, நான் என்னையும் கூப்பிட்டு நாங்கள் அங்கே போனோம். போய் பார்த்தா ரொம்ப பரிதாபமான பார்க்கக்கூடாத சூழ்நிலைகள். மக்களெல்லாம் எப்படி அங்கே ஒரு கம்யூனிகேஷன் கிடச்சுன்னா, ரெவரண்ட் முத்துராஜ் அவருடைய ஒய்ஃபுடைய சகோதரர் யாரோ ஒருத்தர் ஆர்சி ஃபாதர், நம்ம ரெவரண்ட் ஒய் முத்துராஜன் அவருடைய அண்ணன் ரிட்டையர்ட் ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போய் நாங்கள் பார்க்க போனோம், உதவிகளை செய்கிறோம். மக்கள் அந்த ஃபாதர் மூலமாக அப்படியே திடீர்னு ஒருத்தர் உள்ளே போயெல்லாம் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஃபாதர் உடனே அதெல்லாம் செஞ்சோம். அப்போது 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் ஒருத்தர் அந்த ஊரில் என்ன உதவி செய்கிறீங்க, தொண்டு செய்கிறீங்க, என் வீட்டுக்கு வரல, எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் உதவிக்கு ஆளுகள் எவ்வளோ தேவையில் இருக்காங்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒரு நண்பர் எங்களை சத்தம் போட்டார்.
எங்களை யாருமே அங்கே பணியமர்த்தலை. வாலண்டரியாக போய் பாதிக்கப்பட்ட மக்கள்னு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தொண்டு நிறுவனத்தை சொன்ன உடனே அவங்க வந்து இங்கே பார்க்கல, அங்கே ஒத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க உடனே ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பிரியமானவர்களை, இப்படி அதிகாரம் பண்ணி நீங்கள் உதவி செய்ய நம்மளை அவங்களுக்கு படின்னு அமர்த்தினப்பட்ட மாதிரி உரிமை எடுத்து கோபப்பட்டெல்லாம் பேசினாங்க. அன்றைக்கி சாயங்காலம் இன்னொரு இடத்துல அந்த காலனிலேருந்து நம்ம அந்த காலனிலேருந்து பக்கத்தில் ஹிந்துக்கள் குடியிருக்கிற குடியிருப்பு, அதுலேருந்து 2-3 பெரியவங்க வந்து எங்களை கூப்பிட்டு, ஐயா எங்கள் பகுதியும் பார்வையிட்டு அங்கேயும் பாதிப்பு இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன், நாங்களும் அங்கேயும் போய் பார்த்தோம். உண்மையிலே அங்கேயும் பாதிப்பு. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உடனே இங்கே வந்து ஃபாதர்கிட்ட பேசினோடனே இது கலெக்டர் குறிப்பிட்டு இந்த பகுதிகளெல்லாம் உதவி செய்யும்படி நம்ம கேட்டு அனுமதி வாங்கிட்டோம். அங்கே நீங்கள் நம்ம செய்கிறதா இருந்தால் அங்கே அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும். அவரு டெசிக்னேஷன் இருக்குல்ல, சும்மா அவரு சரி போங்க அப்படி சொல்லக்கூடாதுல்ல, நாளைக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் எல்லாத்துக்கும். உடனே அப்படி சொன்னார். உடனே நாங்கள் சரின்னு அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 3 மாதம் இருக்கும். அப்புறம் எங்களை அந்த பகுதியில் கூப்பிட்ட உடனே நானும் பாஸ்டர், அவரு கூட ஒரு ஃப்ரெண்டு உண்டு, டாக்டர் பாலாஜின்னு சொல்லிட்டு, அவரும் நாங்களும் போனால் அந்த ஊரில் இந்த ஐயா தான் நமக்கு உதவி செஞ்சாங்க, இந்த ஐயா தான் நமக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் நேரடியாக ஹெல்ப் பண்ணலை. நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் சொன்னோம், எடுத்தோம், என்ன நடந்ததுன்னு தெரியாது. அங்கே 6 வீடு இருக்குது, அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க, உதவிகள் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் செய்தோம், போட்டெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் உதவியும் செஞ்சோம். அதில் நான் வழுதலம்பலத்தில் வேலை பார்த்த ஜஸ்டிஸ் அவர் எங்கள் கூட ரொம்ப உதவியாக இருந்தார். அவரும் அதில் நன்மைகளும் பெற்றார். பிரியமானவர்களே, எங்களுக்கு உரிமை இருக்குது, நீ செஞ்சா என்ன, நீ செய்யணும், கடமைப்பட்டிருக்க, நீ ஏன் எங்களுக்கு செய்யலை அப்படின்னு பேசுகிற ஒரு ஜனக்கூட்டம், ஐயா நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவியை செஞ்சீங்க, நம்ம செஞ்சோமோ இல்லையோன்னு ஒரு தடுமாற்றமே எங்களுக்கு வந்துச்சு. ஆனாலும் நன்றியோடு எங்களை கௌரவிச்ச ஒரு கூட்டம். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். இங்கே 2 பேர் நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இங்கே 2 பேர் நன்றியோடு இருக்கிறாங்கன்னா யார் 2 பேர்? நாகமான் நன்றியோடு, அவன் முதல்ல நம்பின அதுக்கப்புறம் அவனோட அசரிய படைத்தளபதி, அவனுக்கும் இவங்களும் சம்பந்தம் இல்லை. நல்ல கவனிங்க, நாங்கள் முதல்ல போன இடத்துல எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. 2வது போன இடத்துல எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவங்க எங்கிட்ட காட்டின கிராட்டிடியூடு, நன்றியின் வெளிப்பாடு, அவங்களுடைய செயல், இவங்க எங்கிட்ட காணிச்ச உறவு, நன்றியினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தாரதமியப்படுத்தி பார்க்கணும். இங்கே 2 பேர் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்கு சேர்ந்த கூட்டத்தை ஆள் அல்ல. யாரு? நாகமான். He is not a chosen man from chosen people. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் அல்ல, ஜனத்தினுடைய நபர் அல்ல, ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன். அதை கவனிக்கணும் நீங்க. அவனுடைய அந்த அணுகுமுறை. இன்னொரு ஆளு நம்ம ஆளு, அப்படிதானா? சமாரியன் இல்லையா? அவரு. பிரியமானவர்களே, அவருடைய அணுகுமுறையும் பாருங்க, நீங்கள் சரியா புரிந்து கொள்ளணும். அதாவது அவரை உதாசீனப்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் இங்க 9 பேர் இருக்கான். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புள், சோசன் பீப்புள், அவருடைய ஜனம், சொந்த ஜனம். ஏன் செஞ்சா என்ன? நீ என்ன எங்களுக்கு செய்யக்கூடாதா? எங்களுக்கு செஞ்சா என்ன? ரைட்ஸ்
உரிமை எடுத்து உதாசீனப்படுத்தி ஆண்டவரை புரிஞ்சிக்கல, அவரை உதாசீனப்படுத்துறாங்க. அதாவது வேற்று மனிதர்கள் எல்லாமே கடவுளுடைய அருள்னு நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்? உதாசீனப்படுத்துகிறான். அவரை புரியல. அப்படி உரிமை எடுத்து செயல்படுகிற குணம் அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. இதில் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் இல்லையா, பரிசேயர்கள், இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தவங்க. அப்படிதானா? நம்ம பாணியில் சொன்னால் ரொம்ப பாசமாக இருந்தவங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய செயலை எல்லாம் எதிர்த்து எதை செஞ்சாலுமே குற்றப்படுத்தின அந்த மக்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் ஆசாரியனிடத்திலே உன்னை காண்பி. அதாவது நமக்கு பிடித்தவனாக இருந்தாலும் பிடிக்காதவனாக இருந்தாலும் அவன் சில பொறுப்பில் இருக்கானா, நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்படிதானம்மா? உங்களுக்கு நான் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டிலும் சரி, உங்கள் பாஸ்டர்னு கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் மதிக்க வேண்டியது அது உங்களுடைய கடமை இல்லையா? கடவுள் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ ஒன்றுமே சொல்லலை. அங்கே அந்த காலத்துலலாம் யாரும் வந்தாங்கன்னா மேல் வாயை பொத்திக்கிட்டு வராத தீட்டு அப்படின்னு சொல்லணுமா? கொடுமையை பாருங்கள். குஷ்டரோகிகள் கிட்ட வராத தீட்டுன்னு அப்படின்னு சொல்லணுமா? அப்படி சொல்லணும். ஊருக்கு வெளியே இருக்கணும், புறம்பே இருக்கணும், ஸ்ட்ரேஞ்சர் தள்ளி தான் இருக்கணும். இந்த மாதிரி சமூக கொடுமையெல்லாம் இருந்துச்சு. அவனும் ஒரு சமூக அந்தஸ்தை பெற வேணும் இல்லையா? ஆண்டவருடைய பார்வை பாருங்கள், நீ போய் ஆசாரியன் இடத்துல காண்பி அப்படிங்கிறாரு. போகிற வழியில் சுகமாயிருச்சுப்பா, போகிற வழியில் சுகமாயிருச்சு. மற்ற 9 பேரும் பார்க்க வேண்டிய ஆளுகளை பார்த்தாங்க. ஆனால் இந்த சமாரியன் பார்க்க சொன்ன ஆளை பார்க்குறான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு சட்டத்திட்டமெல்லாம் தெரியாது. சமாரியன் யூத கலாச்சாரத்துக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் வேத பண்டிதத்துக்கும் தலைவணங்குகிற கீழ்ப்படிய கூடிய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவன் அல்ல. இவன் ஒரு அந்நியன். உடனே என்ன செய்கிறான்? சுகமாயிருச்சு. சுகமான உடனே சமூக அந்தஸ்து சான்று கொடுக்கணும்னா நீ அதுக்குடைய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு? ஆசாரியன் தான் அலோவ் பண்ணணும், சர்டிஃபிகேட் பண்ணணும். ஓகே, நீ சொசைட்டியில் சமூகத்தில் மிங்கிளாகலாம் இரு அப்படின்னு சொல்லி அந்த சான்று கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசாரியனிடத்துல தான் இருக்குது. நீ சான்றாவது இதாவது எனக்கு சுகம் கிடைச்சதே அப்படின்னு ஓடி நேரம் அவர் பாதத்தில் விழுந்து பரவசம் அடைகிறான் பாருங்க. அந்த பண்பை பாருங்க, உள்ளான அவனுடைய உணர்வு இல்லையா? சின்ன சின்ன வாழ்க்கையை போராட்டமாக பார்க்குறவனுக்கு தான் சின்ன சின்ன விஷயத்திலையும் கடவுளுடைய செயல்பாடை உணர்ந்து அனுபவித்து வெளிப்படுத்த முடியும். சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, புரியாது அவங்களுக்கு. வாழ்க்கையை போராட்டமாக பார்க்குற சமாரியன் அவன் சான்றிதழுக்காக சமூக அந்தஸ்துக்காகலாம் இல்லை, என்னை சுகப்படுத்தினாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். பிரியமானவர்களே, அவன் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை தான். கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் நம்பிக்கை இல்லையா, உன் விசுவாசம், நம்பிக்கை டேக்கிங் ஃபார் கேரண்டீட். வாழ்க்கையை போராட்டமாக பார்த்தான் இல்லையா? கெட்ட குமாரன் சொல்லுவோம் இல்லையா சம்பவம், அவன் வாழ்க்கையை போராட்டமாக பார்த்தவன். எல்லையற்ற தன்னுடைய தந்தையினுடைய அன்பை உணர்கிறான். மனசுல அப்படியே உருகி தன் தந்தையை தேடி வருகிறான். பக்கத்தில் இருக்கிற மகனோ தந்தையினுடைய அன்பை உணராதவனாக நான் தப்பு செய்யாத மகன் என்று நினைக்கிறான். தந்தையினுடைய அன்பு அவன் மனதை ஊடுருவவில்லை. ஆனால் கெட்ட குமாரனுடைய மனத்திலே எப்படி
அதான் வாழ்க்கையை போராட்டமாக பார்க்கிறவர்களுக்கு தான் கடவுளுடைய அன்பை உணர முடியும். பிரியமானவர்களே, 9 பேரும் நலம் பெற்றார்கள். 9 பேரும் நலம் பெற்றார்கள். கடவுளுடைய மீட்பை பெற்றவன் அவன் ஒருத்தந்தான். 9 பேரும் கடவுளுடைய கொடையை பெற்றார்கள். ஆனால் சமாரியன் கொடையினுடைய நாயகனையே தன்னகத்தை பெற்று அவர் காலடியில் விழுந்தான். நமக்கு தருகிற பாடங்கள் எல்லாம் பாருங்க, நீங்க புரியுங்க. அதுக்கு தான் யூதனுக்கு சட்டம் பெருசு இல்லையா, எல்லாமே சட்டப்படி தான். ஆனால் இவனுக்கு மனசாட்சி, அப்படிதானே ஐயா? இவனுக்கு மனசாட்சி. சுகம் கிடைச்ச உடனே அவன் மனசாட்சி பேசுச்சு, சட்டம் பேசல, சமூக அந்தஸ்தை தேடல. இனி என்ன நமக்கு, நம்ம பொதுவாக அப்படி தானே, காரியம் நடந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன யாராக இருந்தா என்ன, அப்படி தானே, காரியம் நடக்கணும் ஐயா, அவ்வளோதான். அவன் அப்படி நினைக்கல, அவன் ஃபீல் பண்ணுறான், அவன் உணர்றான். பிரியமானவர்களே, அற்புதம். வாழ்க்கையில் காலையில் அப்படி குளிச்சுட்டு அங்கேயே போட்டுட்டு அப்படி வெளியே கதவை திறக்கேன், ஒரு மாதிரி சுகந்த காற்று அப்படி வீசுது. அந்த ஸ்பரிசமே அதெல்லாம் ஃபீல் பண்ணணும். பிரியமானவர்களே, கடவுள் தருகிற கொடை, கடவுள் தருகிற காற்று இல்லாமல் இரிட்டேஷனாக அப்படியே ஒரு மாதிரி சில நேரம் இருக்கும். பார்த்தீங்களா, சில நேரம் இருக்கும் ஒரு மாதிரி, என்னடா எத்தனை கூட 2 ஃபேனை போட்டு பக்கத்தில் இருக்கணும் போல் தோணும், அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் காலநிலை, காற்று, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே, சூழ்நிலைகளிலே கடவுளுடைய ஆசீர்வாதம், காற்று, கடல், நேரம், சமயம் என்று எத்தனை கொடைகள், எத்தனை அவருடைய அன்பின் கொடைகளை. அன்பே ஒரு கொடை தானே, நட்பே ஒரு கொடை தானே, கடவுள் தருகிற கொடை தானே. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. குடும்பத்தில் 24 மணி நேரம் பொண்டாட்டி வேலை செய்வா, ஒரு நேரத்தில் அவட்ட அன்பா நன்றி, ஏய் தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு இது உனக்கு செஞ்ச அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் அநேக குடும்பத்தில் இல்லை, அநேக குடும்பத்தில் இல்லை. நீங்கள் சொல்லி பாருங்களேன், வினோதமாக பார்ப்பாங்க, என்னது நல்லா தானே இருந்தார் திடீர்னு அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராரு அப்படின்னு எந்த வீட்டில் கூட அங்கீகரித்து ஒரு வார்த்தை சொல்கிறது குறைஞ்சி போச்சு, குடும்பங்களில் குறைஞ்சி போச்சு. அப்பா இது தேங்க்ஸ், எனக்கு நீங்கள் ஆசைப்பட்டது வாங்கி தந்த தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு பிள்ளைகள் கூட சொல்கிறதில்ல. கடமை தானே, என்ன பெரிய செஞ்சுட்ட, அவர் பாரு அப்படி, அவங்க அப்பா என்ன நீ பெருசாக பீத்திக்கிட்டு இருக்க, செஞ்சிட்டாராம். யூதர்களை மாதிரி கடமை தானே. அந்த தொட்டில் பாடலில் கேட்டான்ல, நீ என்ன தொண்டு செய்கிற, எங்களுக்கெல்லாம் என்ன செய்கிற, அவங்களும் செய்கிற, என்ன சொல்லி வச்ச மாதிரி, அப்படிதானே? இப்படி தான் யூதர்கள் இயேசுவை பார்த்தானுங்க. நீ யார் எங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனால் அவன் அப்படி பார்க்கல சமாரியன். ஆண்டவரை பார்த்த பார்வை வேற. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு நிறைய நிறைய காரியங்களை செய்கிறார், அற்புதமாக நமக்கு செய்கிறார். 100க்கு அதிபதி, அப்பா உன் விசுவாசம் பெரிது. கானானிய ஸ்திரீ, அம்மா உன் விசுவாசம் பெரிது. தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமல்ல, அந்நிய ஜனம். சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கு கடவுளுடைய அன்பை உணர்ந்தார்கள். உணர்வற்ற வாழ்க்கையா யோசித்து பாருங்க. குடும்ப உறவுகளிலும் நமக்கு உணர்வு தெரியல, ஆண்டவரோடு உள்ள உறவிலும் உணர்வு தெரியல. நன்றி நிறைந்த நெஞ்சங்களில் தான் ஆண்டவர் குடிகொள்ளுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், நன்றி நிறைந்த நெஞ்சங்களில் தான் ஆண்டவர் குடிகொள்ளுகிறார். நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்னு சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உமது மகத்துவமான செயலை நன்றியிலே பார்க்குறேன்னாரு. ஆகவே நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம் காலம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி, எந்த காரியத்திலும் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் தருகிற கொடைகளுக்காக எப்போதும் உணர்வு பூர்வமாக அவரை நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக வாழ நமக்கு ஒரு புதிய பார்வை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். 616வது பாடல்.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த நேரையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ள நெஞ்சத்தில் தான் நீர் குடிகொள்ளுகிறீர் சுவாமி. உம்முடைய கொடையின் நாயகனையே தன்னகத்தை பெற்றுக்கொண்ட சமாரியனை போல முகங்குப்புற உமது பாதப்படியிலே விழுந்து நன்றி செலுத்தின அந்த உணர்வின் பின்புலத்தை நாங்கள் ஆலோசித்து சின்ன சின்ன விஷயங்களிலே ஆண்டவரே போராடுகிற எங்கள் வாழ்க்கையிலே சின்ன சின்ன தருணங்களிலே கூட நீர் பேசுகிறதை வெளியேற பெற்ற அனுபவமாக உணர்ந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையிலே உணர்வுகளை தாரும். உணர்வுள்ள பிள்ளைகளாக எங்கள் உறவுகளை பேணத்தக்கதாக, ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவை மதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தந்த வெளிச்சத்திற்கு நன்றி சுவாமி. வெளிச்சத்திற்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும். குடும்ப உறவிலே நன்றி உணர்வு இல்லை, கோயில் உறவிலே நன்றி உணர்வு இல்லை, கொடுக்கிற கடவுளிடத்திலே நன்றி உணர்வு இல்லை, சமூகத்திலே ஆண்டவரே நீர் தருகிற மேன்மைகளை குறித்து நன்றி உணர்வு இல்லை. எல்லாம் எங்களுக்கு உரிமை என்று ஆண்டவரே எத்தனை கிருபை ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெறுகிறோம் என்ற நன்றி உணர்வை எங்களுக்கு எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும். காலையிலே தேடி வந்திருக்கிறார்கள் அப்பா, நன்றி உணர்வோடு தேடி வந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயத்திலே அனுபவித்து உமது அன்பை உணர்கின்ற பிள்ளைகளாக உமது காலடி நோக்கி வந்திருக்கிறார்கள். கண்ணீர் தோய்ந்த அனுபவங்கள் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே செவிமடுக்கிற பிள்ளைகள், ஆராதனையிலே இப்போது உம்மை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த வசனத்தையும் ஆஞ்சையோடு ஆண்டவரே இந்த வழிபாட்டில் தங்களை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகள், வழிபடுத்தும் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக உணர்வுபூர்வமாக உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தை பெற கிருபை செய்யும் சுவாமி. உம்மால் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே உம்மை நம்பிக்கையோடு பார்க்கிற உமது பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதியும்.
இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் திருச்சபையின் உத்தியோகஸ்தர்கள், டீகன்மார், கோயில் பிள்ளை ஆண்டவரே, மற்றும் கணனி ஊழியர், பணிப்பெண் ஆண்டவரே, துப்புரவு பணி செய்கின்ற ஆண்டவரே அந்த பெரியவர் யாவரையும் நினைக்கிறோம், ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஆலயம் யார் எந்த ஒரு நன்மை செய்தாலும் எங்கள் உணர்வுபூர்வமாக செய்து எங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ள கிருபை செய்யும். பலகீனத்திலே கஷ்டப்படுகிறவர் உண்டு. நோய் அனுபவத்திலே ஆண்டவரே தூண்டில் புழுவை போல துடிக்கிற குடும்பத்து பிள்ளைகளை பார்க்கிறோம் சுவாமி. வேதனையிலே உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிம்மதியை தாரும். மருத்துவமனை சிகிச்சையில் இருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரே சுகப்படுத்தும், குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொன்னவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தை பெற்று செல்லட்டும். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமது கொடைகளினால் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றியோடு நடந்து கொள்ள கிருபை செய்யும். ஒவ்வொரு யாராருக்காக ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். சுற்று சுவர் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கொடுத்து உதவிகளை செய்து எங்கள் ஆண்டவரே திருச்சபையை ஆசீர்வதியும். ஊழலில் வெளிநாடுகளில் இருக்கிற திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்து கொள்ளும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதும் பூமியில் செய்யப்படுவதாக. அன்ன வேண்டிய ஆகாரத்தை எங்கள் தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவம் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படப்பட்ட நாமும் தீமை தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்று நினைக்கும் உடையவைகளே, ஆமாம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் போதகர்கள், இந்த கல்வாரி திருச்சபை போதகர்கள் இருவரோடும் இருந்து உற்சாகப்படுத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு செல்வார்கள்.